அடுத்தது சார் இப்போ அந்த ரைட்டிங் பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். அதை வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது நீங்கள் ஒரு மனுஷனுக்கு புரியுற மாதிரி அது எப்படி உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்கிறது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அந்த ஸ்கிரிபிளிங்? ஸ்கிரிபிள்னா இப்போ எப்படின்னா பாருங்க, இப்படின்னா ஆன்றது நமக்கே அந்த ஃபீலிங் வந்து ஒரு ஆவை பெருசாக போட்டு பாருங்களேன். இப்போ இப்படி எழுதுனா அல்ல, இப்படி எழுதும் போதே நமக்கு ஆதான் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்ச உடனே திருப்பி இப்படி வந்துடுவாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா இன்னுன்னு போடுற மாதிரி ஃபீல் ஆகும். இன் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுங்க. ஓ அன்பு, இப்போ அன்பு நான் தெரியுதா, படிக்க முடியுதா, இப்படி வந்து பார்த்து. ஆமாம், புரியுது, தெரியுது. ஒரு ரஃபா அந்த மாதிரி தான் நம்ம படிக்கிற மாதிரி போக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சுன்னா நல்லாவே எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் தான் அந்த ஸ்பீடு, செகண்ட் டைமில் அந்த ஸ்பீடு மெதுவாக எழுதுகிறவங்களாம் இருக்கும். கட 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 கடன்னு எழுதுவாங்க மாதிரி. அது அவங்க சொல்ல நம்பி தான் ஆகணும். ஸோ இல்லை இன்னொரு ஃபோர்ஸ் எழுதுதுன்னு சொல்லி நம்பி ஆகணும். நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட். சார் ஆவிகள் மூலமாக ஆவிகளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். ஆனால் சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதாவது ஆவிகள் வந்துட்டு அவங்களோட அன்ஃபுல்ஃபில்ட் நீட்ஸ் எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்காக தங்களை அதாவது மீடியம்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு. அதாவது அந்த மாதிரிலாம் நடக்கும். எல்லாருக்குமே ஒரு நீட்ஸ் இருக்குது, சில நீட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேர் பழகிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு நீட்ஸ் இருக்கு இல்லை, அதுக்கு டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? அவர்கிட்ட ஒரு நீட்ஸ் இருக்கு, அது இப்போ கூட கிடைக்காம இருக்கலாம், பின்னாடி கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு நீட்ஸ் இருக்கும்போது பேசணும், கொள்ளணும், டைம் பாஸ் பண்ணணும், மேஜர் வந்து அதுதானே இருக்குல்ல, அப்படி தானே? இப்போ நீங்கள் 2 பேர் பழகிட்டு இருக்கீங்க, எதிர்பார்ப்போடையே பழகிட்டு இருக்கீங்களா? இல்லை. அப்போ ஆவிகளுக்கும் சும்மா எதிர்பார்த்துனே நம்மக்கிட்ட வந்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவும் முடியாது இல்லை. இப்போ நான் இந்த தொழிலில் உட்காரன்னு சம்பாதிக்கணும்னு எதிர்பார்த்து அதுவே மோட்டிவாக உட்கார முடியுமா சொல்லுங்கள்? இப்போ என்னுடைய சம்பாதிய நேரத்தை விட்டுட்டு உங்ககிட்ட பேசிட்டு வரேன், கொஞ்சம் ரிலாக்ஸு. இவன் என்ன எதிர்பார்க்குறவங்க கிட்ட அதே மாதிரி அவங்க உடலோடு இருக்கும்போது என்ன அமைப்போ அதே தான். அதனால் பெரிய இதெல்லாம் ஒன்று கிடையாது. ஹலோ, சொல்.